புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3வது முறையாக மனு தாக்கல் செய்தார் செந்தில் பாலாஜி. இவரது மனு நீதிபதி அல்லி முன்பாக விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் வங்கிக் கணக்கில் இருந்த உண்மை தொகைகளை திருத்தி பொய்யாக புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த அமலாக்கத்துறை தரப்பு கடந்த 2016 முதல் 2017ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் திடீரென பல லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டதாக தெரிவித்தது. மேலும் செந்தில் பாலாஜியின் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட பென்டிரைவில் வேலைவாய்ப்பு தொடர்பாக யார் யாரிடமிருந்து எவ்வளவு தொகை பெறப்பட்டது என்பது பற்றிய விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அல்லி, பென்டிரைவ் திருத்தப்பட்டுள்ளதாக கூறுவது என்பது செந்தில் பாலாஜி குற்றத்தில் ஈடுபடவில்லை என நீதிமன்றம் முடிவுக்கு வர போதுமானது அல்ல என குறிப்பிட்டார். சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மற்றும் 2853 பக்க ஆவணங்கள் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் முகாந்திரம் இருப்பதை அமலாக்கத்துறையினர் நிரூபித்திருப்பதாகவும் தெரிவித்தார். செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளது என்றும் ஜாமீனில் விடுவித்தால் தப்பி செல்லவும் மீண்டும் குற்றத்தில் ஈடுபடவும் வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது எனவும் கூறியிருக்கும் நீதிபதி, மீண்டும் வேறு குற்றத்தில் ஈடுபட மாட்டார் என நம்புவதற்கான காரணங்களை தெரிவித்து நீதிமன்றத்தை திருப்திப்படுத்த செந்தில் பாலாஜி தரப்பால் இயலவில்லை எனவும் தெரிவித்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதை ஜாமீன் வழங்குவதற்கான அளவுகோலாக கருத முடியாது என திட்டவட்டமாக கூறிய நீதிமன்றம், செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தலைமறைவாக உள்ளதை சுட்டிக்காட்டி சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்த நீதிமன்றம் கருதவில்லை என்பதால் செந்தில் பாலாஜிக்கு தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்க முடியாது என தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.